ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு நல்லா அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள். சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். அந்த சுவையான அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு அலசிட்டு வந்த பருப்பை குக்கரில் மாற்றிருக்கேன். இதில் பொடியான இருக்குன பழுத்த தக்காளி 2, கீரி வச்ச 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி நல்லா பருப்பை குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 காய்ந்த மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வறுத்தரலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சாம்பார் வைக்கும்போது சாம்பார் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அக்கம் பக்கம் வீடு வரையும் மணக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, தனியா, காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கியாச்சு. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்குன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் சாம்பார் வந்து நல்ல சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு நல்லா வதக்கி சமைச்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நாட்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். முள்ளங்கியை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வைக்கும்போது முள்ளங்கியோட வாசனை இல்லாமல் இருக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இந்த முறையில் நீங்கள் சாம்பார் வச்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்து முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு, மஞ்சத்தூள் 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். கல்லுப்பு, முள்ளங்கி 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா முள்ளங்கி வந்து தண்ணி காய் தான். அதில் உள்ள தண்ணியிலே இது நல்லா வெந்து வந்துடும். நம்ம சேர்த்த முள்ளங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. முள்ளங்கி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மிக்சியில் சேர்த்து வதக்கி அரைச்சதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி நம்ம சமைக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே மிக்சி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவின தண்ணி கூடவே கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான் புளிக்கரைசல் சேர்க்காமல் செஞ்சாலும் இந்த முள்ளங்கி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் எல்லாம் கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் வந்து நல்ல சுவையாக இருக்கும் முள்ளங்கி சாம்பார். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்த பிறகு மேலால் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் சேர்ந்து முள்ளங்கி சாம்பார் நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான முள்ளங்கி சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல சூடான சாயத்துக்கு இந்த முள்ளங்கி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முள்ளங்கி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.